அங்கே இந்த அளவுக்கு நிலம் சரி, அங்கே நிறைய நிலம் இருக்கும். ஆனால் இங்கே நிலமே இல்லை. நிலத்துடைய விலை பார்த்தீங்களா, கோடிக்கணக்கில் இருக்குது. அதனால தான் கம்மியான இடத்துல நிறைய பில்டிங்கை கட்டணுன்றதுக்காக மாடி மாடியாக கட்டுறாங்க. அதைவிட முக்கியமான விஷயம், அங்கே நிலம் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ இருக்கிற மாதிரி நிலத்துக்கு வரி, அது மேலே கட்டுற வீட்டுக்கு வரி, இந்த மாதிரி முனிசிபல் டேக்ஸ்லாம் அங்கே இருக்காது. யாருக்கு எவ்வளோ நிலம் வேணும்னாலும் அவங்க எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக பைபிளில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்த பிடிச்சி அது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அழிச்சிட்டு எடுக்கிற மாதிரி. உண்மையில் நாம் அழிக்கலை, அதுக்கு முன்னாடியே உலகம் அழிஞ்சிடுது. நாம் போய் நமக்கு தேவையான அளவுக்கு நிலத்தை எடுத்துக்கிறோம். ஸோ அளவற்ற சந்தோஷம் அங்கே கிடைக்கும், எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும். ஆனால் அத்தனை சந்தோஷத்தையும் வாங்கிறதுக்கான விலை என்ன தெரியுமா? இப்போ பாபா கொடுக்குற ஞானத்தை அடையிறது தான். இங்கே 100 மாடி கட்டிடம் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகுது? அங்கெல்லாம் அந்த மாதிரி செலவே ஆகாதுன்றார். அங்கே உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருக்குன்னா அந்த செல்வத்துக்கு ஒரு மதிப்பே இருக்காது, காசுக்கு மதிப்பே இருக்காது. அந்த அளவுக்கு அளவற்ற செல்வம் இருக்கும். அப்போ அளவற்ற செல்வம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தங்க மாளிகை, வைர மாளிகை, வைடூரிய மாளிகை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே? அதான் பண்ணிட்டு இருப்பீங்கன்றார். ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் அங்கே எவ்வளோ பெரிய பணக்காரராக ஆகுறீங்க. புரிஞ்சிக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செல்வம் அங்கே குறையும். சதோப்பிரதானம் அப்படிங்கிறது உயர்ந்தன்னு அர்த்தம். ஸோ உயர்ந்த புத்தி உடையவர்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாகவும், தமோப்பிரதான கீழான புத்தியுடையவர்கள் நரகத்தின் எஜமானவர்களாகவும் இருக்கிறாங்க. பாபா கேட்குறாரு, நீங்களே சொல்லுங்கள், எவ்வளவு துக்கமாக இருக்கிறாங்க. இதை போய் சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? இது நரகத்தின் அடி ஆழம்ன்றார். அதனால் துக்கம் வரும்போதெல்லாம் கடவுளே கடவுளேன்னு கதறாங்க. அது கொஞ்சம் மறைஞ்ச உடனே அந்த கடவுளையே மறந்துடுறாங்க. மனிதர்கள் உலகம் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக மாநாடு அது இதுன்னு நினச்சி மண்டையை உடச்சிக்கிறாங்க. ஆனால் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? ஏன்னா ஒட்டுமொத்த சிருஷ்டி மரமும் முற்றிலும் அழுகி போன நிலையை அடைஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் பாபா புது மரக்கன்று நடுறார். இப்போ நமக்கு தெரியும் பாபா எப்படி இந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து கலியுகத்தை சொர்க்கமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ மட்டும்தான் நரகவாசிகளை சொர்க்கமாக்கும் மகா மந்திரத்தை, இந்த ரகசியமான ராஜயோக ஞானத்தை சுயம் பகவானே நமக்கு கற்பிக்கிறார். இதன் மூலமாக நாம் சொர்க்கவாசியாக ஆகிடுவோம் அரை கல்பத்துக்கு. பிறகு மறுபடியும் அரை கல்பத்துக்கு நரகவாசி ஆகிடுவோம். பிறகு மறுபடியும் பாபா நம்மளை சங்கம யுகவாசியாக மாற்றி மீண்டும் சொர்க்கவாசியாக மாற்றிடுவார். நீங்கள் கேட்கலாம், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? ஏன்னா நரகத்தை சொர்க்கமாக்குறாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த சத்யநாராயணன் கதையை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் சத்யநாராயணன் ஆட்சி செய்கிற அந்த சத்தியுக சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ ஒரு கேள்வி வரும், இதே நரகம் தான் சொர்க்கமாகுது, இந்த ஞானத்தை கேட்குறவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா மற்றவங்க எங்கே போவாங்க? பாபா சொல்கிறாரு, பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அடுத்த அரை கல்பத்துக்கு இந்த நரகம் இருக்க போகிறதே கிடையாது. அப்படின்னா இந்த நரகத்தை நீங்கள் புத்தியிலிருந்து டைவர்ஸ் பண்ணணும் தானே உயிரோடு இருந்துக்கிட்டு. ஸோ ஒரு கணவனையோ மனைவியோ டைவர்ஸ் பண்ணால் கோர்ட்டுக்கு போகலாம். ஒட்டுமொத்த உலகத்தையும் டைவர்ஸ் பண்ணணும்னா எப்படி? பாபா அதுக்கான வழியும் சொல்லி கொடுக்குறார். ஸோ பாபா மெயினாக இந்த டைவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் டைவர்ஸ் கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் எல்லாமே. உண்மையிலே அவள் அப்பா அம்மா வீட்டை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கணவன் வீட்டுக்கே வரா. அதே மாதிரி சப்போஸ் கணவன் சரியில்லைன்னா இன்னொரு துணையை தேடுறதுக்கு முன்னாடி இவனை முழுசாக டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் பாபா சொல்கிறார், பழைய உலகத்தை
டைவர்ஸ் பண்ணிட்டு வா, அதை கை கழுவிட்டு வான்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த உறவே வேண்டான்னு கை கழுவிட்டு வான்ட்டு அதை தான் பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு தான் பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பொண்ணு கணவன் இறந்துட்டா அப்படின்னா அல்லது டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான்னாலும் அவனுடைய ஞாபகம் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்காகவே அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் மறந்துடுவா. அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, இப்போ என்னை திருமணம் செஞ்சுக்கோ, அதாவது பாபாவை திருமணம் செஞ்சுக்கோ. அதே மாதிரி புது உலகத்து அந்த சம்பந்தத்தோடு உன் புத்தியை இணைச்சிக்கோ. அப்போ நீ ஆல்ரெடி அந்த இடத்தை சார்ந்தவன் நினைக்கும் போதே இந்த பழைய உலகம் ஃபுல்லாக உன் புத்தியை விட்டு போயிடும். அதை முழுசாக டைவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள் தான் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் திரும்புகிற பக்கமெல்லாம் சுகத்தை கொடுக்கும் தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும். அந்த மாதிரி ராஜ்யத்தைத்தான் பாபாவும் அவரோடு சேர்ந்து நாமும் இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற போதையிலே இருக்கணும். நாடகத்தின்படி இந்த பழைய உலகம் புது உலகமாக மாறியே ஆகணும். அப்படி மாறலைன்னா அதை எப்படி நீங்கள் தங்க யுகம்னு சொல்ல முடியும்? மனிதர்கள் இன்னைய வரைக்கும் பொன்னுலக பாரதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? பாபா சொல்கிறாரு, யார் அதிக பக்தி பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை எடுப்பதற்கு தகுதியானவர்கள். அதனால் நீங்கள் அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட தான் இதை சொல்லணும். அவங்கள எங்கே பார்க்க முடியும்? கோயிலில் தான் ஈஸியாக பார்க்க முடியும். அதனால தான் பாபா கோயிலில் போய் இந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்ம தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இல்லைன்னா நீங்கள் தலைகீழ நின்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் பொன்னான நேரத்தை அவங்கக்கிட்ட மல்லு கட்டி ஏன் வீணாக்கிட்டு இருக்கிறீங்க? அதனால் நம்ம குலத்தை சாராதவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்கிற எதையும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ ஏன் ஓப்பனாகவே சொல்லுவாங்க, ஆத்மா என்ன பரமாத்மா என்னன்னெலாம் நான் தெரிஞ்சிக்க விரும்பலை அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நேரடியாக கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நம்ம ஈஷா யோகா சத்குரு எங்கே போனாலும் ஆத்மா பரமாத்மா இதெல்லாம் எதுக்குன்றார். அப்போ என்ன அர்த்தம்? கிளியராக தெரியுது நம்ம தர்மத்தை ஆத்மாவே கிடையாது அது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஆத்மா கிட்ட நம்ம எதுக்கு கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறாரு. இது உண்மைதான். ஏன்னா நான் நாஸ்திகனாக இருக்கும் பொழுது கூட ஒருவேளை இதை நீ கேட்டுட்டு பேசு அப்படின்னா கண்டிப்பாக அமைதியாக இருந்து கேட்பேன். ஆனால் மற்ற தர்மத்தை ஆத்மா கேட்கவே மாட்டாங்க. அதான் வித்தியாசம். ஸோ பாபா சொல்கிறாரு, அப்போல்லாம் மேலே அப்படி எக்ஸிபிஷன் அங்கெல்லாம் எழுதுவாங்களாம். என்ன எழுதுவாங்கன்னா, பகவானின் மகா வாக்கியம் மிக மங்களகரமான இந்த சங்கம யுகத்தில் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் ஒரு சாதாரண மனிதனுடைய உடலில் பிரவேசமாகி அவருடைய ஜென்மங்களை பற்றிய அவருக்கு நான் தான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு. இது அப்படியே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் அந்த கீதை சொல்லும்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்லுவார், அர்ஜுனா நீயும் நானும் எப்போவுமே இங்கே இருக்கிறோம். ஆனால் உனக்கு உன்னுடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லுவார். ஒன்றும் இல்லை, நம்ம வைக்கிற எக்ஸிபிஷனில் இந்த விஷயத்தை ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறத படமாக வரைஞ்சி வெளியில் வச்சாலே போதும், கூட்டம் அள்ளும். இதை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க உள்ளே வாங்கன்னா டக்குன்னு வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி பண்ணியிருக்கிறாங்களான்றது தெரியல. பாபா சொல்கிறாரு, இந்த கல்பத்தில் முழுசாக 5000 வருடம் நடித்தவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது முதலாக யார் வந்தாரோ அவருக்கு மட்டுமே இந்த பாகம். முழுசாக 5000 வருஷமும் இந்த பூமியில் இருக்கிற பாகம் அது ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே. இந்த ஆதி அனாதி எல்லாமே அவருக்கு தான் பொருந்தும். ஆக்சுவலாக அவரை வச்சு தான் யுகமே கணக்கிடப்படுது. யோசிச்சு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் கடவுளா சிவன் கடவுளா? ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுறவங்க சிவனை வழிபடவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்கு மகிமை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா,
ஸ்ரீகிருஷ்ணர் எப்போ தாயின் கர்ப்பத்துக்குள்ளே பிரவேசமாகிறாரோ அப்போ 5000 வருட காலச்சக்கரம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் எப்போ அவர் அரியணையில் ஏறாரோ அப்போ தான் சத்தியுகத்தின் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அவருடைய உடம்புக்குள்ளே கடைசி ஜென்மத்தில் அவருடைய உடம்புக்குள்ளே சிவபாபா வராரோ அப்போ சங்கமயுகம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அவர் இந்த உடலை, அதாவது இந்த பிரம்மா பார்ட்டை ஃபுல்லாக முடிக்கிறாரோ அப்போ சங்கமயுகம் மற்றும் இந்த கல்பமே முடிவுக்கு வருது. அதே மாதிரி எப்போ அவருக்குள்ள தன்னுடைய மனைவி அழகாக இருக்கிறா இல்லை அப்படிங்கிற எண்ணம் வருதோ அப்போ தான் வாம மார்க்கமே ஸ்டார்ட் ஆகுது, விகார மார்க்கம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பக்தி மார்க்கத்தையே அவர் தான் முதல்ல சிவனுக்கு கோயில் கட்டி ஸ்டார்ட் பண்ணுறார். அதனால தான் சத்தியுகத்துடைய முதல் இளவரசன் ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமையை இன்னைய வரைக்கும் மனிதர்கள் பாடிட்டு இருக்கிறாங்க. சரி, அவ்வளோ மகிமை பாடுறாங்க. அது சத்தியுகத்தின் ஆரம்பத்தில். 84 பிறவி கழித்து அவருடைய கதி என்னாச்சுன்னு தெரியுமா? அவர்தான் முதலாக அனைத்தையும் இழந்த பிச்சைக்காரராக மாறுறார் 84 பிறவிகளின் முடிவில். பிறகு பிச்சைக்காரன்ல இருந்து மீண்டும் சத்தியுக இளவரசனாக மாறுறாரு. பிறகு மறுபடியும் 5000 வருஷம் கழித்து இளவரசன் மீண்டும் பிச்சைக்காரன் ஆகிறாரு. ஸோ சத்தியுகத்தின் இளவரசராக இருந்தவர் இறுதியில் எப்படி பிச்சைக்காரரானார்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பிச்சைக்காரனை பாபா எப்படி இளவரசனாக ஆக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஒன்றுக்கும் உதவாத சோழியாக இருந்த பிரம்மாவை சிவபாபா வைரம் மாதிரி ஆக்குறார். ஆனால் வைரம் மாதிரி சத்தியுகத்தில் இருந்தவர்களை மீண்டும் ஒன்றுத்துக்கும் உதவாத சோழியாகவும் மாற வேண்டியதாக இருக்குது. அதை யாரும் தடுக்க முடியாது. காரணம், எல்லாருமே மறுஜென்மத்தில் வந்தே ஆகணும், சக்தியை இழந்தே ஆகணும். அதிகமான பிறவிகளை எடுத்தது யார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணர் தான் இருக்கிறதுல அதிக ஆயுள் கொண்டவர். அதாவது இந்த பூமியில் ஒரு ஆத்மா அதிக ஆயுள் கொண்டு இருந்ததுன்னா அது ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான். ஸோ இதை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஏன்னா முதல் ராஜ்யமே ஸ்ரீகிருஷ்ணருடையது தானே. அப்போ கண்டிப்பாக அவர் தானே அதிக ஜென்மங்களை எடுத்திருப்பார். ஸோ இதை புரிஞ்சிக்கிறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் மனிதர்கள் இதில் கவனம் கொடுக்க மாட்டுறாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒருவேளை மனிதர்கள் காது கொடுத்து கேட்டாங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டுடுவாங்க. எப்படா இது, முதல்ல வந்தவரே கடைசியாக மாறிடுறாரு, வைரம் போல இருந்தவரே கடைசியில் சோழி மாதிரி ஆகிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் அனைத்தும் நிரம்பிய ஹரிச்சந்திர மகாராஜா கடைசியில் அனைத்தையும் இழந்த வெட்டியானாக ஆனதாக கதை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அனைத்தின் மீதும் பற்றை விட்டவுடன் ஹரிச்சந்திரன் மீண்டும் இழந்த அத்தனையும் பெற்று ராஜ்யத்தை அடைகிறாரோ அதே மாதிரி நம்மளும் பாபா சொல்கிற மாதிரி கலியுகத்தின் மீது உள்ள அனைத்தின் மீதும் வைராக்கிய உள்ளுணர்வு வருவதன் மூலமாக மீண்டும் வைரம் மாதிரி ஆகிறோம், அதாவது தூய்மை ஆகிறோம். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா என்ன? பாபா நமக்கு கட்டளை கொடுக்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு. ஆக்சுவலாக பைபிளில் கர்த்தரின் கட்டளைன்னு வரும்பொழுதெல்லாம் இது என்ன கடவுள் கட்டளையாக கொடுப்பாரு அப்படின்னு தோணும். ஆனால் பாபா அன்பாக தான் பேசுவார். ஆனால் இந்த காமம் விஷயத்தில் மட்டும் இது கட்டளை, வேண்டுகோள் கிடையாது. நீ அதை வென்றே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பரிசுத்தமாக இருந்த நீங்கள் இந்த காமத்தில் விழுந்து தான் அழுக்காகுனீங்க. அதனால தான் தூய்மையாக்குபவரே வான்னு கடவுளை கூப்பிட்டீங்க. ஏன் கடவுளை கூப்பிடுறோம்? இங்கே இருக்கிறவங்களே நம்மளை தூய்மையாக்க முடியாதா அப்படின்னா முடியாது. எல்லாருமே அழுக்காக கல் புத்தியுடையவர்களாக மாறிட்டாங்க. அப்படி ஆகாமல் எப்போவுமே தெய்வீக புத்தியுடையவராக இருப்பவர் சிவபாபா மட்டுமே. ஸோ இங்கே முக்கியமாக சிவபாபாவுக்கும் நம்பர் 1 ஜென்மம் எடுத்த பிரம்மா பாபாவுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படுது.
இந்துக்கள் எத்தனை தெய்வங்களை வச்சு வழிபடுறாங்க, ஆனால் உண்மையிலே அவங்களாம் யாருன்னு ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் கூட சொல்கிறாங்க கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு. அவங்க லேட்டாக வந்ததுனால அவங்களுடைய புத்தியில் சக்தி இருக்குது. ஏன்னா அவங்களுடைய புத்தி அந்த அளவுக்கு இன்னும் மந்தமாகலை, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதனால தான் எதை கற்றுக்கணுன்னாலும் அங்கே தான் போகிறாங்க இல்லையா. ஒருத்தர் நல்லா படித்தா உடனே வெளிநாட்டில் போய் தான் படிக்க போகிறாரு. இப்போ கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. அவங்களும் எல்லோரையும் மாதிரி சதோ ரஜோ தமோ பிரதான நிலையை கடக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மனிதர்கள் எதை கற்றுக்கணுன்னாலும், எந்த டெக்னாலஜியை கற்றுக்கினாலும் வெளிநாட்டினர்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க. இப்போ சமீபமாக வட இந்தியாவில் ஒரு பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆனதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து தான் அதை மீட்கிறதுக்கான ஐடியாவே கொடுத்தார். ஸோ சமீபமாக வந்த கிறிஸ்தவர்களே இவ்வளோ புத்திசாலியாக இருந்தால், சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வரும்பொழுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருப்பீங்க அப்படின்னா, அங்கே தங்க மாட மாளிகை கட்டுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காது. ஸோ அங்கே ஒருத்தருக்கு இப்படி கட்டணும்னு தோணும், உடனே நிறைய பேர் அதே டிசைனை டக்குன்னு இல்லை, ஃபஸ்ட்டு டிசைன் அமைக்கிறது தான் கஷ்டம். அந்த டிசைன் வந்துடுச்சுன்னா அதை காப்பி பண்ணி கட்டுறது கஷ்டம் கிடையாது, ஈஸி. ஸோ அதனால் நிறைய அதே மாதிரியே கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம சயின்டிஸ்ட் விங் அந்த மாதிரிலாம் கூப்பிட்றோம் இல்லையா. அவங்க நம்மக்கிட்ட வந்த உடனே அவங்களுடைய புத்தி அவ்வளோ உயர்வானதாக ஆகிடும். ஏன்னா இங்கே இருக்கிற சமஸ்காரத்தை அவங்க சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் அங்கே அவங்க புத்தி ரொம்ப உயர்ந்த நிலை அடைகிறதுனால கடன்னு மாளிகைகள் கட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாளிகை அந்த மாளிகை அளவெல்லாம் கூட இல்லை, சாதாரணமாகவே ஒரு வீடு கட்டணும், கோயில் கட்டணும்னா குறைஞ்சது 1 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ராஜராஜன் கோயிலெலாம் 9 வருஷம் கட்டினாங்களாம். சொர்க்கத்தில் இருக்கிற இன்ஜினியர்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் தங்க யுகம். அங்கே கல் புத்தி கொண்டவர்களே இருக்க மாட்டாங்க. பாபா கற்களும் இருக்காதுன்றாரு. நிஜத்தில் கல்லே இருக்காதா அல்லது கல் புத்திக்காரர்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா பாபா சொல்கிறாரு அங்கே மண்ணு கூட ஃபுல்லாக தங்கமாக தான் இருக்குன்றார். ஸோ அதனால் மேபி அங்கே கல்லே இருக்காது போல இருக்குது. ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க திருவண்ணாமலை இது மாதிரி நிறைய மலைகள் ஒரு காலத்தில் தங்கமாக இருந்துச்சு சத்தியுகத்தில், அதுக்கப்புறம் வெள்ளியாச்சு, இப்போ அது கல்லாச்சுன்ட்டு. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்குமோ அப்படின்னு டவுட்டு வருது. ஏன்னா சொர்க்கத்தில் கல்லே இல்லைன்னா அப்போ இங்கே இருக்கிற கல் என்னவாக இருக்கும்? ஸோ இது சும்மா பாபா ஏதோ சினிமா படம் காட்டலை. நீங்கள் இருந்த இடம் எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துக்கு இப்போ போக போகிறீங்க அப்படிங்கிற போதை வரணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் பாபா உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறான்ற நினைவோடு இதை கேட்கணும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இங்கே உட்காந்துக்கிட்டே உங்களுடைய மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குது, இந்த பழைய உடம்பை விட்டுட்டு நான் பரந்தாமத்துக்கு போகிறேன், அங்கேருந்து யோக பலத்தின் மூலமாக சொர்க்கத்தில் ஜென்மம் எடுப்பேன். அப்போ இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஒன்று கலியுக துக்கத்துலேருந்து தப்பிக்கிறீங்க, இன்னொன்று சொர்க்கத்துக்கு போகிறீங்க. வலி இல்லாமல் உங்கள் பிறவி கூட ஏற்படுது. உங்களுக்கும் வலி இருக்காது, தாய்க்கும் வலி இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகிறீங்கன்னா ஏன் குழந்தைங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது? ஏன் இல்லை தெரியுமா? ஏன்னா இதை பற்றிலாம் நீங்கள் நினைக்கிறது கிடையாது, அதனால தான் இருக்க மாட்டேங்குது. துக்கம் கொடுக்குற கலியுகத்து விஷயத்தையே நினச்சிட்டு இருந்தால் எப்படி சந்தோஷம் வரும்? சுகம் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியுகத்தின் விஷயத்தை பாபா சொல்கிறதே அதை நீங்கள் நினைத்து நினைத்து ஆனந்தம் அடைவதற்காகத்தான். பாபா சொல்கிறாரு, யார் தெரியுமா இதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க? எந்த குழந்தை ரொம்ப சேவையிலே மூழ்கி இருக்குதோ அந்த குழந்தை தான் இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும். சேவை செய்யாத குழந்தை மூஞ்சி வாடியே இருக்கும். ஏன்? இதை பற்றி சேவை செய்யும் பொழுது தான் இதை பற்றி யோசிக்கும். யோசித்தா தான் சந்தோஷம் வரும். எப்படி ஒருத்தர் பேரிஸ்டர் ஆகிறதுக்காக எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாலே அவருடைய புத்தியில் நான் அடுத்தது இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த போதையிலே இருக்கும் அவங்களுடைய புத்தி.
அந்த மாதிரி தான் யார் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிற அளவுக்கு சேவைகளை நிறைய பிரஜைகளை உருவாக்குறாங்களோ அவங்களுடைய புத்தி தான் இதை சிந்தித்து சிந்தித்து சந்தோஷம் அடையும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம கன்ஃபார்மாக போகிறோம், உயர்ந்த பதவி அடையிறோன்ட்டு. பேரிஸ்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்களுக்கு அந்த அந்த பேரிஸ்டருடைய அந்த கோட்டு, வக்கீல் கோட்டு போடுறது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ அதை நினச்சி போதையாக இருப்பார், நான் அதை போட்ட போகிறேன், நிரந்தரமாக அந்த சீட்டில் போய் உட்கார போகிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் இந்த உடலை விட போகிறேன், ராஜ குடும்பத்தில் பிறக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணுன்றார். ஸ்ரீரங்கத்திலையும் திருப்பதியிலையும் ஒரு வினாடி விஷ்ணுவோடைய தரிசனத்தை பார்த்தே திருப்தி அடையிறாங்க, சந்தோஷம் அடையிறாங்க. அப்படின்னா அந்த கிருஷ்ணரை அல்லது விஷ்ணுவை நான் நேரடியாக உயிரோட்டமாக பார்க்க போகிறேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் அடையணும். அல்லது அந்த விஷ்ணுவாகவே நானே மாற போகிறேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் அடையணும். ஆனால் இதெல்லாம் எப்போ தெரியுமா சாத்தியம்? இதை பற்றி நினைவு செய்து செய்து அந்த போதையிலே இருக்கும் பொழுது தான் ஆத்மாவுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஆரம்பத்திலே பிறந்து விஷ்ணுவை, கிருஷ்ணரை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க, அல்லது அவராக நீங்களே பிறப்பீங்க. ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து சேவை செய்தாலும் நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகலாம், ஆனால் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர முடியாது. பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் அதிகரித்தா தான் ஆரம்பத்திலே வர முடியும். ஆரம்பத்தில் வந்தால் தானே சொர்க்கத்தின் முழு சுகத்தை அனுபவிக்க முடியும். திரேதாயுகத்தின் கடைசியில் மிகப்பெரிய பணக்காரனாக வந்தால் கூட சொர்க்கத்தின் 99.9% இழந்துட்டீங்களே. பாபா சொல்கிறாரு, உலகத்திலே மிக உயர்ந்த பதவி எது தெரியுமா? ஸ்ரீ நாராயணன் பதவியா? கிடையாது. என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்கிற பற்றியா, இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பதவின்றார். அதே மாதிரி உலகத்திலே மிக உயர்ந்த குடும்பம் எது தெரியுமா? இந்த ஈஸ்வரிய பரிவாரம் தான். ஏன் தெரியுமா? மற்ற குடும்பத்தில் சித்தப்பா, மாமா, மாமனார், மாமியார், மருமகள், ஊறப்பட்ட உறவுகள். இங்கே ஒரே உறவு தான், சகோதரன் 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 சகோதரன். சகோதரன் சகோதரி கூட கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், சகோதரன் சகோதரியை விட உங்களுடைய உறவுகள் மிக உயர்ந்த உறவு அப்படிங்கிறார். பாபா சொல்வார் இல்லையா, சுத்த அகங்காரம் இருக்கணும். மிக உயர்ந்த பிராமணன் நான். ஏன் நீங்கள் மிக உயர்ந்தவர்கள்? ஏன்னா நான் எல்லோரையும் சகோதரனாக மட்டும்தான் பார்ப்பேன், அதனால தான் நான் உயர்ந்தவன். ஸோ இந்த பயிற்சியை ரொம்ப தீவிரப்படுத்தணும் நீங்கள், சகோதரன் சகோதரன் ஆத்மாவை பார்க்குற பயிற்சியை. ஸோ உங்களுடைய அந்த சகோதரன் எங்கே வீட்டில் இருக்கிறான்னு தெரியுமா? அந்த அழிவற்ற ஆத்ம சகோதரன் இந்த புருவ மத்தின்ற சிம்மாசனத்தில் வீட்டில் இருக்கிறான். அனைத்து ஆத்மாக்களின் சிம்மாசனமும் அழியுது, அழியக்கூடியது உடல். ஆனால் அதிலும் அதிகமாக அழிவை சந்தித்தது ஆத்மாக்களாகிய உங்களுடைய சிம்மாசனம்தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ உங்கள் ஆத்மா கூட இங்கே தான் இருக்குது, புருவ மத்தியில். இதை புத்தியினால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் பாபா புத்தியால் புரிஞ்சுக்க சொல்கிறாரு? ஏன்னா இந்த ஊனக்கண்ணுனால் ஆத்மாவை பார்க்க முடியாத அதிசூக்ஷ்மமானது, சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஏன் பாபா சொல்கிறாரு, நானே உங்களை மாதிரியே சின்ன புள்ளி தான், உங்களை விட பெருசெல்லாம் கிடையாதுன்றார். நாம் எல்லோரும் அந்த சிவபாபாவுடைய குழந்தைகள். அவர்கிட்ட இருந்து இப்போ நாம் ஆஸ்தி அடையணும். அதற்காகத்தான் நாம் ஒருவரை ஒருவர் சகோதர ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கணும். வரதானம், புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாகவும் மற்றவர்களையும் நாடகத்தின் முற்றுப்புள்ளியை பற்றி ஞாபகப்படுத்துவதன் மூலமாகவும் தடைகளை வென்றவர் ஆகுங்கள். அதுக்கு பாபா விளக்கம் சொல்கிறாரு.
எந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் ஏன் இப்படி ஆகியிருக்கக்கூடாது இப்படின்னு கேள்வியை எழுப்பலையோ, ஒரு புள்ளி ரூபத்தில் நிலைத்திருந்து அனைவருக்கும் நாடகம்ன்ற பாயிண்ட்டை ஞாபகப்படுத்துகிறாரோ ஒவ்வொரு காரியத்திலும், அவர்தான் விக்னங்களை அழிப்பவர். ஸோ இதன் மூலமாக அவர்களும் எப்பவும் சக்திசாலியாக இருக்கிறதன் கூடவே மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்கிடுறாங்க. நாடகம், ட்ராமா, 2 பேர் சண்டை போட்டிருக்கும்போது ட்ராமாவில் பதிவாகிருக்கணுன்னே டக்குன்னு அவங்க உஷாராயிடுவாங்க. அப்போ அவங்களையும் சக்திசாலி ஆக்குறோம், அவங்கள வெற்றியின் பக்கத்தில் அழைச்சிட்டு போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள், விக்ன விநாச ஆத்மாக்கள் எல்லைக்குட்பட்ட வெற்றியெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடையிறதோ திருப்தி அடையிறதோ கிடையாது. தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்ட வெற்றியின் சொரூபமாக மாறிடுவாங்க. ஸோ எது நடந்தாலும் நத்திங் நியூ, ஜஸ்ட் ட்ராமா அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க அந்த உயர்ந்த நிலையில் சதா நிலைச்சிருக்க முடியும். ஸோ தன்னுடைய வெற்றியின் சொரூபத்தின் மூலமாக மற்றவர்களுடைய தோல்வியை கூட வெற்றியாக அவங்க மாற்றிடுவாங்க. ஸ்லோகன்: எப்பவுமே பிறரிடமிருந்து ஆசீர்வாதம் அடையிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதன் மூலமாகவும், மற்றவர்களுக்கு நீங்கள் எப்பவும் ஆசீர்வாதம் சுபபாவனை கொடுப்பதன் மூலமாகவும் தானாகவே ரொம்ப சீக்கிரம் மாயை வென்றவர் ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் பாபா சொல்லுவார், யார் வந்தாலும் வெறுங்கையோடு அனுப்பாதீங்க, சுப சங்கல்பத்தினால ஆசீர்வாதத்தினால நிரப்பி அனுப்புங்க. அதுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. ஆசீர்வாதத்தை எடுக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்டவர் வந்தாலும் அவங்கள நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்கன்னா ஆசீர்வாதம் கொடுத்துடுவாங்க. அப்புறம் எப்படி உங்களை மாயை நெருங்க முடியும்? ஸோ பாபா நமக்கு நேரடியாக நடத்துகிறார். இது இன்னும் கரெக்டாக சொல்லணும், உங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் சொன்னதாக நினச்சிக்கோங்க அப்படின்னே பாபா சொல்லுவார். பாபா நமக்கு நடத்தலை, எனக்கு நடத்துகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் போக போக பாபா மீது அதிக ஈர்ப்பு ஏற்படும். மற்றபடி இந்த தடைகளெல்லாம் நாடகத்தின்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ எந்த காரணத்தை கொண்டும் அழுக்காகிடக்கூடாது. இது கடுமையான சட்டம். இந்த விதியை நீங்கள் மீறவே கூடாது. அதுதான் பீஷ்ம பிதாமகர் இல்லையா? பிரம்மச்சரிய விரதம்னாலே பீஷ்ம பிதாமகர் உதாரணம் ஞாபகம் வரணும். ஏன்னா தடை கடைசியில் உங்களை காமத்தில் தான் விழ வைக்கும். அதனால தான் எந்த காரணத்தை கொண்டும் காமத்தில் விழக்கூடாது, தூய்மையை இழக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். ஆத்மாக்கள் இப்போ இன்னுமே தமோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களால காமம் இல்லாமல் இருக்க முடியறதில்ல. எத்தனை வயசானாலும் கவர்மெண்ட்டு தண்ணி அடிக்காதீங்கன்னு தான் சொல்லுமே தவிர காமத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொல்ல முடியாது, சொல்கிறது கிடையாது. ஆனால் இப்போ அரசாங்கமே தான் சாராயமெல்லாம் விற்கவே செய்யுது இல்லையா? ஆனால் அந்த டைமில் மதுவிலக்கு சட்டம் அமலில் இருந்தது. அப்போ கூட மனிதனால் குடிக்காமல் இருக்க முடியல. அப்போ தான் போய் கள்ளச்சாராயம் இதெல்லாம் ரொம்ப பிஸ்னஸ் ஓன்னு ஓடிச்சு. ஸோ அப்போ அவங்க தண்ணி அடிச்சிட்டு தனக்குத்தானே உத்தரவு கொடுக்குறாங்க, இப்போது இந்த இடத்த பாம்பு வச்சு தகரு இல்லையா? அந்த தண்ணி அடித்தாலே எல்லா மிருக குணமும் வெளிப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே உலகத்தின் எஜமானராகிறீங்க. அந்த மனிதர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தபடியே பாம்பு போடுறாங்க. ஸோ உலகத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய போட்டி தெரியுமா நடக்குது? அதானே, உன்னை விட நான் அணு ஆயுதம் நிறையா வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னை விட உலகத்தை நான் முன்னாடி அழிச்சிடுவேன் அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள்
பாபாவுடைய நினைவில் உட்கார்ந்தபடியே உலகத்துக்கே எஜமானராக மாறிடுவீங்க. என்ன ஆனாலும் சரி, பாபாவை நினைக்கிறத மறக்கவே கூடாது. என்ன ஆனாலும் பாபாவை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும். இங்கே கஷ்டப்பட்டு கையை காலம் மடக்கிற ஹடயோகம்லாம் கிடையாது. இப்படி தான் உட்காரணும், அப்படி தான் உட்காரணும்னு ஸ்பெஷல் சிட்டிங் பொசிஷன்லாம் கிடையாது. அப்படி சொன்னாலே அது யோகம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா அந்த மாதிரி எந்த கஷ்டமும் உங்களுக்கு ஒருபொழுதும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். ஆனால் நான் பாபாவுக்கு மிக பிரியமான குழந்தைன்றது மட்டும் சதா ஞாபகம் இருக்கட்டும். சீதை ராவண ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டு நான் ராமனுக்கு மிக பிரியமானவன்ற நினைவிலே இருக்கிறாள். அந்த மாதிரி இந்த ராவண ராஜ்யத்தில் உடம்பு இருந்தாலும் சிவ பாபாவுக்கு நான் மிக பிரியமான குழந்தைன்றது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே, ரொம்ப ஈஸி தானே. அதனால தான் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு உலக ராஜ்யம் வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி ஈஸியாக கிடைச்சிடுதுன்றார். மனிதர்கள் வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடுறாங்க. ஸோ அப்படித்தான் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்துட்ருக்கலாம், எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் பாபாவுடைய நினைவு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைத்தால்தான் தூய்மையாக முடியும். தூய்மையாக ஆனால் தானே வீட்டுக்கு போக முடியும் திரும்ப. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிடுமே. அதுக்காக பாபா குழந்தையாகி இருக்கிறோம். நீங்கள் தர்மராஜ் கிட்ட போகும் பொழுது உங்களுடைய கர்ம கணக்குகள் எல்லாம் முடிக்கப்படும் தண்டனை கொடுத்து. ஆனால் நீங்களே பாபா நினைவிலிருந்து எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதும் இல்லாமல் மிக உயர்ந்த பதவியும் அடைவீங்க. அதுக்கு நீங்கள் பாபா நினைவிலிருந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அழுக்காக இருந்தீங்க அப்படின்னா காஞ்ச சப்பாத்தி தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பாபா நினைவிலேயே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். இதுக்கு ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. மனிதர்கள் பாருங்களாம், ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னா சாமியார்களை தேடி போவாங்க. அவங்க இந்த கோயிலுக்கு போ, அதை கடா வெட்டு, அது இதுன்னு செலவு மேலே செலவு வைப்பாங்க. அந்த சாமியாருக்கு வேறு தட்சணைன்ற பேரில் நிறையா கொடுக்கணும். ஆனால் பாவம் அழியுதா என்ன? ஆனால் இங்கே ஜஸ்ட்டு பாபாவை உட்கார்ந்த இடத்துல நினைவு பண்ணி பாவத்தை அழிச்சிடுங்க. ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் பாபா கிட்டேருந்து இந்த மன்மனாபவ மகா மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் மாயையை தன்வசப்படுத்தக்கூடிய மகா மந்திரம். இந்த மந்திரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா? பாபாவை எப்படி நினைக்கிறது, ஏன் நினைக்கணும், நினைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, இதெல்லாம் அந்த 7 நாள் கோர்ஸில் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் போய் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், முரளி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எதுவும் வாயை திறந்து சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்பாவை மனசால் நினைவு பண்ணுங்கள். அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற அந்த ராஜ்யத்தையும் நினைவு பண்ணுங்கள். அப்பாவை நினைவு செய்கிறதன் மூலமாகத்தான் நம்ம சதோப்பிரதானமாயிடுவோம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படும். பிரம்ம பாபா தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறார். நான் சாப்பிட உட்காரும்பொழுது பாபா நினைவிலேயே சாப்பிடணும் அப்படின்னு தான் உட்கார்றேன். ஆனால் உடனே மறந்துடுறேன். ஸோ இதை இப்போ சமீபமாக நம்ம வரலட்சுமி சிஸ்டர் கூட எடுக்கிற அந்த அவ்யக்த முரளியில் கூட சொல்லியிருப்பார், பாபா எதையுமே உங்ககிட்ட மறைக்கிறது கிடையாது. அதனால தான் நான் என்னால் நினைக்க முடியல, சம்பூர்ணம் ஆகலை அப்படின்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது அவருடைய பணிவுத்தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்கிறார்.
ஏன்னா யாருக்கு அதிக கடமைகள் இருக்குதோ அவங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். இதை செய்கிறது அதை செய்கிறதுன்றதுல நிறைய மறந்துடும். அந்த மாதிரி அதிக கடமை பிரம்மா பாபாவுக்கு தான் இல்லையா? அத்தனை குழந்தைங்களை பார்த்துக்கணும், இந்த ஞானத்தை கேட்டாலே பிரச்சனை 4 பக்கமாக வருது, இப்போ எவ்வளோ பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு அந்த விஷயங்கள் ஞாபகம் பாபாவுடைய நினைவு மறந்துடுது. ஏன்னா பாபா நிறைய விஷயங்களை நினைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னாருடைய ஆத்மா நல்ல சேவை செய்யுது, அதனால் அந்த ஆத்மாவை நான் நினைக்க வேண்டி இருக்குது. ஸோ பாபா நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய அன்பு கொடுக்கிறார். உங்களுக்கும் பாபா சொல்கிறாரு, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவை நினைவு செய்யுங்க. எந்த ஆத்மாவை? சிவபாபாவுடைய ஆத்மா. பிரம்மா பாபா உடம்புக்குள்ளே சிவபாபா ஆத்மா இருக்குது இல்லையா? ஏன்னா நீங்கள் இங்கே வந்தது யாரை பார்க்க? சிவபாபாவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க, பிரம்மா பாபாவை பார்க்க வரல. ஆனால் பிரம்மா பாபா உடல் மூலமாக பார்க்குறீங்க. ஸோ பாபா நமக்காகவே மேலேருந்து கீழே வந்திருக்கிறார். எல்லார்கிட்டேயும் கடவுள் வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதனால் யுக்தியாக நீங்கள் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. 2 அப்பா இருக்கிறாங்க. ஒன்று எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தை, இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட பரலௌகீக தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை கொடுப்பார்னு எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தை பல ஜென்மத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு புரிய வைங்க. அதே நேரத்தில் இந்த பழைய உலகத்தின் அழிவு உங்கள் முன்னாடியே இருக்குது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் பல தர்மங்களின் அழிவும் ஒரே நேரத்தில் நடைபெறுது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா இந்த யோகங்கிற நெருப்பில் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு பஸ்பமாயிடும். நீங்களும் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆயிடுவீங்க இல்லையா? முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருந்தோன்னா தானாகவே சதோ பிரதானம் ஆயிடுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபாவே கடவுளே இந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். என் நினைவிலே இருந்தால் குப்பையெல்லாம் போயிடும், தேக உணர்வு எல்லாம் போயிடும், சதோ பிரதானம் ஆயிடுவீங்கன்றார். பாபா உங்கள் எல்லோரையும் அழகாக மாற்றி உங்களை தன்னுடைய கண்களில் உட்கார வச்சு அழிச்சிட்டு போயிடுவார்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அழகாக்கி அவர் கண்ணிமையில் வச்சு அழிச்சிட்டு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன்னுவாங்களே, அந்த மாதிரி கண்ணுக்குள்ளே வச்சு நான் அழிச்சிட்டு போயிடுவேன்ற. எந்த கண்கள்? ஞானத்தின் கண்கள் இல்லை. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் பாபா அழிச்சிட்டு போகிறார், தன் கூடவே அழிச்சிட்டு போகிறார். கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும், சாய்ஸ் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ்தியை எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா? போய் சொர்க்கத்தில் போகணும். இப்போ சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வரணுன்னாலோ அல்லது உயர்ந்த பதவி அடையணுன்னாலோ இப்போவே அதற்கான முயற்சி செஞ்சுருக்கணும். அதாவது அந்த ஆஸ்தியை இப்போவே நீங்கள் அடைஞ்சு இருக்கணும். ஏன் அடையக்கூடாது? ஏன்னா அது சாதாரண வருமானம் இல்லை, மிகப்பெரிய வருமானம். அதை யாரும் திருட முடியாது, அபகரிக்க முடியாது. ஏன் நீங்கள் இறந்துட்டீங்க அவ்வளோதான் அந்த சொத்து, அப்படி கிடையாது. ஜென்மத்துக்கும் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய வருமானம். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய வருமானத்தை பாபாவை நினைவு செஞ்சு நீங்கள் அடைய முடியும். அதே நேரத்தில் அந்த தந்தையை நினைக்க மறக்கிறதன் மூலமாக மிகப்பெரிய நஷ்டத்தையும் நீங்கள் அடையிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை, நினைத்தால் மிகப்பெரிய லாபம்னா, நினைக்கலன்னா அந்த லாபம் வராமல் போயிடுதில்ல, அப்போ அது மிகப்பெரிய நஷ்டம் தானே. அதனால் உண்மையான வியாபாரி ஆகுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாவத்தை வேறு சேர்த்து வச்சுருக்குறோம், அதுக்கான தண்டனையெல்லாம் வேறு கிடைக்கும். ஸோ அப்போ அது மிகப்பெரிய நஷ்டம் தானே.
ஸோ அப்போ லாப நஷ்ட கணக்கை பார்க்குறவன் தான் வியாபாரி. அதை பார்க்காதவன் உண்மையான வியாபாரி, திறமையான வியாபாரின்னு சொல்ல முடியாது. அப்போ நல்ல லாபம் எப்போ கிடைக்கும்? சேவை செய்தால் லாபம் கிடைக்கும். ஆனால் ரொம்ப கொள்ளை லாபம் எப்போ கிடைக்கும்? நினைவோடு சேவை செய்தால் தான் கிடைக்கும். ஸோ நினைவில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஆயுள் கூடுதில்ல. இப்போ ஆயுள் கூடிடுச்சுன்னா ஒரு பேச்சுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் வேலைக்காரனாகவே இருந்தால் கூட முழு சொர்க்கத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் நினைவு இல்லாமல் மிகப்பெரிய பணக்காரனாக திரேதாயுகத்தின் இறுதி ஒரு பிறவி எடுத்தும் என்ன பிரயோஜனம்? சொர்க்கத்தை இழந்துட்டீங்களே, சும்மா கடைசி நேரத்தில் வர்றதுனால என்ன பிரயோஜனம்? அதான் பாபா சொல்கிறார். பாபாவை நினைத்தால்தான் ஆத்மா தூய்மையாகும். தூய்மை ஆனால் தான் ஆயுள் அதிகரிக்கும். அப்போ புத்திசாலி வியாபாரி என்ன பண்ணுவான்? நினைவு எப்போவுமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே நமக்கு சேமிப்பாகிட்டு இருக்குதுன்ற அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நினைவு இருக்கும். பிறகு நீங்கள் எல்லோரும் நினைவிலேயே உங்களுடைய உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுப்பீங்க. பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்க. இந்த பழக்கத்தை நல்லா ஆழமாக உங்கள் புத்தியில் பதிய வைங்க. நான் ஆத்மா, ஆத்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்றது சதா மனதில் இருக்கணும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவோட படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய படகு கரை சேர்ந்துடும். இல்லை, ஆத்மான்னு உணர்ந்து நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆத்மாவும் புள்ளி, பரமாத்மாவும் புள்ளி. கூடவே பாபா கொடுக்குற ஞானத்தையும் படிக்கணும். அந்த ஞானத்துடைய சாரமே ஆத்மான்னு வந்து பாபாவை நினைக்கிறதா தான் இருக்கும். ஸோ பிறகு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிடுவீங்க, அதாவது சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. சந்திரகாந்த் வேதாந்த கதையில் இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு படகு போய்கிட்டே இருக்குமா, அதில் நிறைய பயணிகள் பாதியிலே இறங்கிடுவாங்களாம். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு எதன் மீதாவது பற்று வந்துடுது. இதயம் ஏதோ ஒரு பொருள் மேலே ஒட்டிக்குது பற்றுனால. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? படகு போய்கிட்டே இருக்குது, நிறைய பேர் அப்படியே குதிச்சிடுறாங்க கடலில் பற்றின் காரணமாக. இப்போ அவங்க இல்லாமலே படகு போகுது. ஸோ அது உண்மையில் இப்போத்தைய விஷயம். இல்லை, இந்த சங்கமயுகன்ற படகை விட்டு நீங்கள் விலகிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. ஏன்னா மாயின் கவர்ச்சி வா குதி குதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். மாட்டிக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள்லாம் மீண்டும் உருவாக்கப்படும். மீண்டும் அதையெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. பிறகு எப்போ மறுபடியும் பாபா வராரோ அப்போ இந்த பக்தி மார்க்கத்தின் விஷயத்தெல்லாம் நிறுத்திடுவீங்க. பாபா அனைவரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். எப்படி பாரதத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நடக்குதுன்றது இங்கே தெளிவாக இந்த படத்தில் காட்டப்படுது. ஏணிப்படி சித்திரம். இந்த பிரம்மாவுடைய ஆத்மா தான் இப்போ அழுக்காக இருக்குது. சொர்க்கத்தில் மிக அழகான ஸ்ரீ கிருஷ்ணராக மாறிடும். பிரம்மா தான் விஷ்ணுவாகிறாரு, விஷ்ணு தான் மீண்டும் பிரம்மா ஆகிறார். ஸோ ஒருத்தர் மட்டும் அப்படி ஆகிறது இல்லை. சொர்க்கத்தில் அவர் மட்டுமா இருப்பார்? அப்போ அது உங்கள் எல்லோருக்குமே பொருந்தும். ஷாம் சுந்தர், கருப்பிலிருந்து அழகாகுபவர் அப்படிங்கிறது. ஸோ இதை எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறார். கிருஷ்ணர் அழுக்காக இருக்கிறது மற்றும் அழகாக இருக்கிறதுக்கான விளக்கமும் இருக்குது. அவர் சொர்க்கத்துக்கு போனவுடன் நரகத்தை எட்டி உதைச்சிடுறார். ஸோ இதுவும் படத்தில் தெளிவாக இருக்குது இல்லையா? ஸோ உங்களுடைய படத்தை கூட ராஜ அலங்காரத்தோட ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்களாம். ஸோ இப்போ கூட 10 வருஷம் நிறைவு செஞ்சவங்க, 20 வருஷம் நிறைவு செஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா கிரீடம், அந்த பொன்னாடை போர்த்தி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அது உங்களுக்கு அந்த போதையை கொடுப்பதற்காக பாபா பண்ணுற ஒரு யுக்தி.
பாபாவுடைய கடுமையான சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா சதா ஆத்மாக்களாகிய நாம் புருவ மத்தியில் வசிக்கக்கூடிய ஆத்ம சகோதரர்கள் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். நாம் அந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள். இது ஈஸ்வரிய குடும்பம் அப்படிங்கிறதும் ஞாபகம் இருக்கணும். ஆத்ம அபிமானி பயிற்சியை நல்ல ஆழமாக பதிய வைக்கணும். தர்மராஜுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இப்போவே பாபாவுடைய நினைவிலிருந்து அனைத்து கர்ம கணக்குகளையும் முடிக்கணும். அதுக்கு சதா மன்மனாபவன்ற மகாமந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அதன் மூலமாக தான் மாயையை கட்டுப்படுத்தி நீங்கள் மீண்டும் சதோபிரதானமாக ஆக முடியும். ஸோ இது ஆக்சுவலாக 3/5/2024 முரளி ஆரம்பத்தில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டதுனால அதை ஆரம்பத்தில் விடுபட்ட விஷயத்தை நாம் எடுக்கிறோம். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த துக்கம் கொடுக்கக்கூடிய உலகத்தை உயிரோடு இருந்துக்கிட்டே நீங்கள் டைவர்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சுகதாமத்துக்கு போகணும் இல்லையா? இப்போ ஒரு துக்கம் கொடுக்கக்கூடிய கணவனை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் இன்னொருத்தரை திருமணம் பண்ணுவாங்க. டைவர்ஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் சொர்க்கம்ன்றது சுகம் கொடுக்கக்கூடிய உலகம், கடவுளே சொல்கிறார். ஆனால் அங்கே நீங்கள் போகணுன்னா இந்த உலகத்தை, துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தை புத்தியினால் முற்றிலும் டைவர்ஸ் பண்ணிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் புத்தியினால் இருக்கக்கூடாதுன்ற, இதை பற்றி நினைக்கவே கூடாதுன்ற. பாபா குழந்தைங்களை ஒரு சின்ன முயற்சி பண்ண வைக்கிறார். அது என்ன தெரியுமா? காம மகாசத்ரு இல்லையா, அதை வென்றிடுங்கன்ற. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது உண்மையில் ரொம்ப சின்ன முயற்சி தான். நீங்கள் முற்றிலும் தூய்மையாகணும். ஏன்னா நீங்கள் அடைய போகிற ராஜ்யத்தை கம்பேர் பண்ணும்போது காமத்தை விடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முற்றிலும் தூய்மை ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வீக குணங்களில் நிரம்பியவராக ஆகணும், தங்க புத்தியுடையவராக ஆகணும். ஸோ அந்த மாதிரி யார் தங்க புத்தியுடையவராக மாறுறாங்களோ அவங்க கல் புத்தியுடையவராக மாற மாட்டாங்க. குழந்தைங்க எப்போ தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க மலர்களாக மாறுறாங்களோ அப்போ பாபாவே தன்னுடைய கண்களில் குழந்தைகளை உட்கார வச்சு அவர் கூடவே அழைச்சிட்டு போவார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, பிராமணர்கள் மட்டும்தான் தேவதைகள் ஆக முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நிச்சய புத்தி உங்களுக்கு இருக்குது. எந்த ஆசிரியர் நடத்தினாலும் தனக்கு சமமாக தான் மாணவர்களை மாற்றுவார் இல்லையா? அதே மாதிரி தான் எப்போவுமே சதோபிரதானமாக இருக்கக்கூடிய பாபா கூட தனக்கு சமமாக தன்னுடைய மாணவர்களை மாற்றுவார். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே நிச்சய புத்தி தான். என்ன நிச்சய புத்தி? நமக்கு நடத்துறது பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் நரகத்தில் இருக்கும் நம்மை மீட்டு சொர்க்கவாசியாக மாற்றுறார் அப்படின்ற நிச்சய புத்தி இருக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றுறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் தானே. பாபா நரகவாசிகளை சொர்க்கவாசியாக மாற்றுறாரு, ராவணன் சொர்க்கவாசியை நரகவாசியாக மாற்றுறான். இப்போ ஒட்டுமொத்த உலகத்திலும் ராவண ராஜ்யம் தான் இருக்குது. தங்க யுகத்தில் ராமராஜ்யம் இருக்கும். ஸோ ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்பவர் ஒருவர் இருப்பார், ராவண ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய இன்னொருவர் இருப்பார். ஸோ ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரைத்தான் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுனால அவர் ராமான்னு சொல்லிட்டுமே தவிர உண்மையில் அவருடைய பேர் சிவன். கடவுள் புத்தம்புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த ஞானம் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கல்புத்தியுடைய மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமெல்லாம் எப்படி தெய்வீக குணம் நிரம்பியவராக ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி
நரகத்திலிருந்து சொர்க்கவாசி ஆகிறதுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுது. அவங்கள மாற்றுறதுக்கு அவ்வளோ உழைப்பு தேவைப்படுது. ஏன்னா மாயையின் வசம். அவங்க கேங்காக இருக்கிறாங்க. நம்ம தனியாக 5 பேர் போகிறோம், அங்கே 50 லட்சம் பேர் 50 கோடி பேர் இருக்கிறாங்க. மாயையின் பிரபாவத்தில் இருக்கிறாங்க. மனிதர்கள் 50 மாடி கட்டிடம் 100 மாடி கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா? சொர்க்கத்தில் இந்த மாதிரிலாம் இத்தனை மாடி கட்டிடங்கள் இருக்காது. இப்போ தான் அப்படி கட்டுறாங்க. ஏன்னா தங்க யுகத்தில் இவ்வளோ பெரிய மாடி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இடம் அதிகமாக இருக்கும், அங்கே வாழும் மனிதர்கள் குறைவாக இருப்பாங்க. அதை தான் பாபா சொல்கிறார். அங்கே மரமே சின்னதாக இருக்கும், சிருஷ்டி மரம். அதாவது சொர்க்கத்தின் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்திலும் அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா இத்தனை மாடி கட்ட வேண்டிய அவசியம் என்ன? அந்த நேரம் நிலம் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே நிலத்துக்கு தட்டுப்பாடு. அதனால தான் நிலத்துடைய விலை எவ்வளவு ஏறுது பாருங்கள். அங்கே நிலம்லாம் நீங்கள் காசு கொடுத்தே வாங்க தேவையில்லை. அதே மாதிரி அந்த இடத்த நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. எவ்வளவு நிலம் வேணுமோ அவ்வளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும். எப்படி தெரியுமா? ஜஸ்ட்டு ஒரு பாபாவுடைய ஞானத்தை அடைவதன் மூலமாக. மனிதர்கள் இங்கே 100 மாடி கட்டடம் கட்டுறாங்களே, எவ்வளவு காசு செலவு பண்ணுறாங்க. சொர்க்கத்தில் எதுக்குமே செலவாகாது. அவ்வளவு செல்வம் இருக்கும். அங்கே காசுக்கு மதிப்பே கிடையாதுன்றார். ஏன்னா அதிகமாக காசு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இஷ்டத்துக்கு தங்க மாளிகை, மாட மாளிகை, வைர மாளிகை இப்படி தான் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கிறது மட்டும் புரியாததுக்கான விஷயம்தான். புரிஞ்சுக்கிறவன் சதோப்பிரதான புத்தி உடையவனாக சொர்க்கத்தின் எஜமானராக இருப்பான். புரியாதவன் தமோகுண புத்தியோட நரகத்தின் எஜமானனாக இருப்பான். நீங்களே சொல்லுங்கள், இது என்ன சொர்க்கமா? நரகத்தின் அடி ஆழம் இது இல்லையா? பாருங்கள், மனிதர்களெல்லாம் எவ்வளோ துக்கமாக இருக்கிறாங்க. அதனால தானே கடவுளை கூப்பிடுறாங்க. ஆனால் துக்கம் கொஞ்சம் மறைஞ்ச உடனே கடவுளை மறந்துடுறாங்க. உலகத்தில் அமைதி வேணும், ஒற்றுமையாக வாழணுன்றதுக்காக என்னென்னமோ தலையை உடச்சிக்கிறாங்க. என்னென்னமோ சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க, மாநாடு நடத்தி பார்க்குறாங்க. நமக்கு தெரியும் அவங்க ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிருஷ்டி மரமே அழுகி போகிற நிலைமையில் இருக்குது. புது மரம் இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.